நெத்திலி கருவாடு தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக மிளகாத்தூள். வணக்கம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும். நாம் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு தான் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம இந்த நெத்திலி கருவாடில் என்ன வைட்டமின்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த நெத்திலி கருவாடில் பார்த்தீங்கன்னா புரதம் இருக்குது, கால்சியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால இதை நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்துடலாம். முதல் நன்மையாக பார்த்தீங்கன்னா இது கால்சியம் சத்து அதிகமாக இருக்கனால எலும்புகளுக்கும் பல்லுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நம்ம உடம்புக்கு இந்த கருவாடு கொடுக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின் டி பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம உணவு மூலிமா பார்க்கும்போது இந்த கருவாட்டில் நெத்திலி கருவாட்டில் நிறைய இருக்குது. அதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த நெத்திலி கருவாடு அதிகமாக சாப்பிடணும். தசை நார்கள் பெருக்கும். இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களாம் உடம்பு பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்களா, பைசப்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களாம் கயிறு நல்லா தசையை விரியறதுக்கு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி கருவாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் இருக்கவங்க மட்டும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா சிறுநீர் பிரச்சனை இருக்கவங்க. இந்த 3 பேர் மட்டும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த கருவாடு சாப்பிடலாமா வேணாம்ன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இப்போ வாங்க நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுதான் நெத்திலி கருவாடு. இப்போ நம்ம முதல்ல நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலையை எடுத்துடணும். இந்த தலையை எடுத்துட்டு இந்த வால் லைட்டாக உடைச்சிடுங்க. உடைச்சிட்டு இந்த இடத்துல அழுக்கு எதனா குடல் மாதிரி இருக்கும், இந்த 3த்தையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக இந்த நெத்திலி கருவாடு உப்பு இருக்கனால கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, அதிகமாக சேர்த்துக்க வேணாம். உப்பு உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதனால் கருவாடு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஒரு 4-5 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். ஏன் அந்த 4-5 வாட்டி அலச சொல்கிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா வெயிலில் தான் காய வைப்பாங்க. அப்படி காய வைக்கும்போது நமக்கு தூசி மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்டு மேலே பழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் சூடான தண்ணியில் போட்டு உடனே எடுத்துருங்க. அது எதுக்காகனா நம்ம கருவாடு ரொம்ப ட்ரையாக இருக்கனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது கொஞ்சம் நம்ம சாஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம சுடுதண்ணில் போட்டு எடுக்கிறோம். இப்போ நான் சுடுதண்ணில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஆல்ரெடி உப்பு இருக்குது, வேணுன்றவங்க உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இந்த 3த்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான கடாயை வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா வறுத்து எடுத்துட்டா நமக்கு நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூள். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கங்க. உப்பு தேவைன்னா போட்டுங்க. நான் இப்போ உப்பு சேர்க்கல, ஏன்னா உப்பு அதில் ஏற்கனவே கரெக்டாக இருக்குன்னு நான் நினச்சிட்டு அதனால் நம்ம சேர்க்கல. இந்த 2த்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்படுதுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெயோட அந்த மசாலா நல்லா ஊறி கருவாட்டில் நல்லா ஊறி இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அப்படியே ஊறட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பாத்திரம் வச்சுங்க. இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். இந்த கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த நெத்திலி கருவாடை எடுத்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கலாம் அந்த கருவாடை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போதான் நம்ம கரெக்டாக வெந்து வரும். கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேணும். அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக செய்யுங்க. இப்போ நமக்கு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு வந்துருக்கு. இன்னும் ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் ஆச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டா ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்கும், முறுமுறுன்னு இருக்கணும் சாப்பிடும்போது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சாப்பாடு, பழைய கஞ்சி இருக்குல்ல, அது கூட சூடான சாதம் எது கூட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க, சுவையான நெத்திலி கருவாடு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சுவையான நெத்திலி கருவாடு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.